ரிப்பீட் மோடில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கை செம்மையாக செட் ஆகிடும். உங்களுக்கே உங்கள் டிரைவிங் மேலே ஆசை வந்துடும், அந்தளவுக்கு கை செட் ஆகிடும். நீங்கள் ரிப்பீட் மோடில் ஓட்டிகிட்டே இருந்தீங்க. அந்த இங்கே ஒரு ஷேப்ஸ் போட்டோன்னா காலையில் வந்தோம்னா இங்கே கூட நிறுத்த முடியாது. அவங்க மலை ஆப்போசிட்டில் போடுங்க. வண்டி எப்போ யூஸ் பண்ணுவாங்க, இது இவ்வளோ இடம் இருக்குது. அதை தாண்டி இந்த கட்டில் யாரும் யூஸ் செய்ய மாட்டாங்க. வேறு செஸ் காங்கயம் ரோடா நான் பஸ்காரன் நானும் அதனால தான் எடுத்தேன். பஸ்காரன் தான் எடுத்தேன். ரெண்டே ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த போஸ்ட் அதில் இல்லைன்னா நீங்கள் கீழே வீட்டு அண்ணா எப்போ வராது? 28 அப்படிங்களா? நேற்று ஒரு நானும் விலைக்கு வந்துச்சு. 2012 மாடலு 70,000 கிடைச்சிச்சு. ஒயிட் கலரு. இதை ஓட்டுற வரையும் ஓட்டுங்கக்கா, கடை மட்டும் தைரியமாக ஓட்டுங்க, சரிங்களா? இதில் நிறைய மெக்கானிசம் ஒர்க் இருக்குது. அதை எப்படி கேட்டீங்கன்னா, இங்கே பெட்ரோல் ஃபுல்லாக காட்டுறீங்க, அதே மாதிரி இது ஃபுல்லாக இருக்கக்கூடாது. டெம்பரேச்சர் அது ஃபுல்லாக இருக்கக்கூடாது. நல்லா மெயினில் வச்சுருக்கேன். நாங்கள் வண்டி நிறுத்தும்போது இன்ஜின் ஆயில் எப்படி பார்க்கணும், தண்ணி எப்படி ஊற்றணும்னு சொல்லிக் கொடுத்துறோம், சரிங்களா? வண்டி நிறுத்தின வந்து நிற்கணும்ல, நிறுத்தினா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு நிறையா ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நீங்கள் எவன் வேணால் வாங்கலாம், நான் என் வண்டியை நிறுத்திக்குவேன். அந்த நம்பிக்கை எவ்வளோ தூரம் இந்த வண்டியில் பழக முடியுமோ பழகிருக்கு, சரிங்களா? வண்டி டு வண்டி வரும்போது கொஞ்சம் வேரியேஷன் மாறும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும்தான் அது அப்படி இருக்கும், அப்புறம் செட் ஆகிடும். ஆமாம் ஆமாம். அது மட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படி இருக்கும். அப்படியா? டென்ஷன் ஆகிறானாங்க. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா? ஒரு மாதிரி ரைட்டில் ஒரு வண்டிக்கு ரைட் நிறுத்திக்கலாம், போட்டோம். மெயில்டாக மூவ் பண்ணிங்கன்னா சிக்னல் ஓப்பன் ஆகிறது நமக்கு கூட தெரியாது. போகலாம்.
சீக்கிரம் டைமிங் வேலை முடியுது. ஆமாம், அப்படியே போனோமா அப்படியே போயிட்டே இருக்கோம். இந்த ஆர்டிஓ வந்து ஏறி உட்காந்து அந்த சீன் எதுவுமே கிடையாது. அவர் டென்ஷன் ஆகி நம்ம டென்ஷன் ஆகி அவர் வராருன்னு பயத்துலேயே உட்காந்துருக்கோம். நான் என்கிட்ட டிரைவிங் வரவங்க போல மேக்ஸிமம் 3 வெஹிக்கிள் தான் நான் அந்த வெஹிக்கிள் எடுத்து போக சொல்லுவேன். இல்லை எனக்கு பிரச்சனை இல்லைங்க, லேட்டானா பரவாயில்லைன்னா அப்படிங்க நம்ம வண்டியிலே போய்க்கு அப்படின்ட்டுருவேன். கொஞ்சம் கவனமாக இருக்கும் சரிங்களா. நம்ம தாண்டாட்டியும் பரவாயில்ல, தாண்டும் போது கரெக்டாக தான். கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இப்படி மிதிச்சா தாண்டினா என்ன நமக்கே வந்துடும், ஓடாடின்ட்டு ஓடி வந்தாங்க. எல்லா நேரமும் 3 கிலோ போக முடியாது. திடீர்னு ஆஃப் ஆகிட்டு அது ஒரு மாதிரி டபுள் சார் லெஃப்ட். ஏசி எல்லாம் போட்டுருக்கோம். சரி எனக்கா பிடிக்கல. வண்டி நிற்கும் போது ஒரு மாதிரி வேலை செய்ய செக் பண்ணுறேன். நிறுத்திட்டா ஃபஸ்ட்டு கீர் டக்குன்னு ஃபஸ்ட்டு கீர் போடுறது மறக்கவே மாட்டோம். ஆனால் செகண்ட் எல்லா நேரத்துலையும் காப்பாற்றுறது ஆஃப் பண்ணி விட்டுருவோம். லெஃப்டில் போயிடலாங்க. சுற்றி வந்து நமக்கு பஸ்ஸுக்கு டைம் பத்தாது. கார் வருது அதுங்களா? ஆமாம். நான் நேரம் மெயின் ரோடு போய் இந்த காலத்துக்கு முன்னால் கீழே இறங்கியிருந்தோம்னா வந்தேன். அப்போ அங்கேயே இது டிராஃபிக் ஆகிட்டே அப்புறம் கேப்லாம் போட்டு போகிறீங்க. அதனால் எவ்வளோ நிதானமாக இருக்கோ அவ்வளோ நிதானமாக எப்பவுமே இருந்திருக்கேன். ஹார்ன் அடிச்சிருக்கேன். நீங்கள் வரைக்கும் சொன்னால் தான் அங்கே வரோம் ஹார்ன் அடிப்போம். யார் வரல அவங்க வந்து அந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் ஆரம்பிச்சு வர முடியும் அப்புறம் அவங்க கேள்வி கேட்டால் நமக்கு ஒரு மாதிரி ஆகும்ல. போய்க்கலாம், நம்ம அவர் தப்பாக வராது. மேலே வாயிலே வண்டி ஏற்றுங்க. சரிங்களா, போவோம் தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு கீழ் போடு.
நிற்கிற ஸ்டேஜ் எனக்கு கட்டி அது சிரமப்பட்டு ஆஃப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆஃப் ஆகிறதுக்கு நர்வஸ் ஆகிடாதீங்க. போகலாங்க. இங்கேருந்து இந்த வண்டி விட்டு வெளியே போயிடலாம். நிறுத்திக்க வெளியே போயிடலாம். ஓகே போகலாம். அக்கா பேசிகிட்டே நான் ரோட்டுக்கு வந்துட்டு ஆஃப் அடிக்கிறேன். உங்களுக்கு அறிய வேண்டாம், ரோட்டுக்கு வராங்க 2வது போகும் நியாயம் பேசிட்டே ரோட்டுக்கு வராங்க. அப்படி நிறுத்திக்கலாம். அந்த வண்டி வந்துடும். நிறுத்திக்கலாம் அக்கா நிறுத்திக்கலாம். அப்படி போகக்கூடாது. அவர் போகிற வழி இல்லை, போகிற வழி இல்லை. ஃபுல்லாக உள்ள வண்டி கரண்ட் கம்பம் இருக்குல்ல, போகலாங்க. இன்னும் கொஞ்சம் இருங்க, அவர் போகிற வழி இருக்குன்னு பார்க்கலாம். போயிட்டாருன்னா ஃபஸ்ட் கீர் போட்டுட்டு இன்னும் பெரிய வண்டி வந்துடுச்சு. போக இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க லைட்டாக. கொஞ்சம் முன்னால் கொஞ்சம் முன்னால் போங்க. போங்க கொஞ்சம் லெஃப்ட், இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டு, இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டு, இன்னும் கொஞ்சம் லெஃப்ட். இப்படி நிறுத்திக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னால் போய் ரைட், இன்னும் கொஞ்சம் முன்னால் போய் ரைட், முன்னால் போய் ரைட். ஃபுல்லாக ரைட், ஃபுல்லாக ரைட், ஃபுல்லாக ரைட், ஃபுல்லாக ரைட், ஃபுல்லாக ரைட், ஃபுல்லாக ரைட். ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ரைட், ஃபுல்லாக ரைட். அவ்வளோ இப்போ மூவ் பண்ணி சரிங்களா. வண்டி விட்டு வெளியே வர சரிங்களா. புரியுதா உங்களுக்கு? ஒட்டியே திருப்பணும்னா வண்டி இடிச்சதுக்கு அப்புறம் மாற்றி திருப்பி நேராக போகலாம். ஒட்டியே திருப்பக்கூடாதுங்க. முடிஞ்ச வரை அந்த வண்டியை விட்டு வெளியே ஸ்டேரிங் திருப்பிட்டு மறுபடியும் நம்ம திருப்பிக்கலாம். சரிங்களா. டெய்லி நீங்கள் வண்டி ஓட்ட மாட்டோம் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிட்டே இருக்கும். அந்த ஏரியாக்கிலே ஓட்டிங்கன்னா அனுபவம் கிடைக்காது. நேராக கடைசி போய் லெஃப்ட் திருப்பணும்னா நேராக சிவாடெக் ஸ்டேஷன் வந்துடும். பஸ் ஸ்டாண்ட் ஓடிடலாம். டைமிங் தெரியாது. 1:20 ஆச்சு. தப்பா யாராக இருந்தாலும் அவங்க விட்டு நம்ம நவுந்து போகிற மாதிரியே நினச்சி போயிடணும். யாரையும் ஒட்டி கொண்டு போயிடாது. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா பழைய பஸ் ஸ்டாண்ட் வாசல்லே நிற்கிட்டீங்களா? எங்கே நிற்கிட்டுங்கண்ணா பார்சல் வாங்குறதுக்கு? சரி அண்ணா அங்கே வெயிட் பண்ணண்ணா வாங்க. ஆமாங்க. அந்த மாதிரி தெய்வங்கள் நிறையா இருக்கும் ஏரியாவுக்கு. அது எப்படி திருப்பி இப்படி இருந்தாலும் வச்சுங்க. அவங்களும் அக்கா தான் ஓட்டுறாங்க. இன்னொருத்தங்க சிரமப்படுறாங்கல்ல, அந்த சூழ்நிலை அவங்க யோசிச்சாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன சொல்லுமா இது போகிறாங்க தம்பி. எத்தனை நாள் இருக்குன்னா நாளோட 2 ரூபா வரும், 3 நாள் 6 ரூபா வரும். ஷிஃப்ட் இருக்குதான். அவங்க ரொம்ப எதிர்பார்த்து வேண்டாங்கன்னா வேண்டான்ற ஓரளவுக்கு தான் வர சொல்லிடுவோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே மேம். சார் செகண்ட் கீர் போட்டு
இன்னொரு என்ன பயம்னா எங்கே போகிறோம் பிடிக்கிறோம்னா பார்க்கிங் இருக்குல்ல கரெக்டாக நிறுத்திக்கணுமா வண்டி கொஞ்சம் 2 மணி கோணையாக தான் நிற்கும். இல்லை இல்லை அது ஒன்று இதுவாகவே வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் பார்க்கிங் கரெக்டாக நிறுத்தணும். அப்புறம் வண்டி கரெக்டாக எடுக்கணும். கன்ஜஸ்டடாக நின்றுச்சுன்னா வாங்க போயிடும். அதெல்லாம் யோசிச்சுட்டு சுச்சுவேஷன் போய் பாருங்க. பார்த்து அந்த சுச்சுவேஷனுக்கு போனால் தான் ஏற்படுது. பட் அந்த சுச்சுவேஷன் அப்படி ஆயிருக்கும் அந்த பயத்திலே போகாம இருக்காது. அதனாலயே கொஞ்சம் போயிருங்க. ஆனால் ரிவர்ஸ் இருக்கும் போது கொஞ்ச நாளைக்கு ஆதில் கூட வச்சுக்கோங்க. அவன் இல்லாமல் நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது சிட்டிக்குள்ளேனா அந்த நிறுத்தி எடுக்கணும். மற்றபடி ஸ்கூல்கிட்ட கிரவுண்ட்டை வந்து அந்த இடத்துல வண்டி ஏதோ ஒன்று பண்ணி வெளியே எடுத்து வந்துடலாம். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு ஐடியா கிடச்சிடும். நேரம் அந்த ரவுண்டாக போனது நீங்கள் ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஒவ்வொரு இடத்துக்கு போனால் தான் அந்த சுச்சுவேஷனோட ஐடியா கிடைக்கும். அப்போ தான் நம்ம மெல்ல மெல்ல நம்மளை மாற்றிக்க முடியும். குழம்பு போயிடலாம். அந்த ரவுண்ட் அந்த அம்மா நிற்கிறாங்க வரும். அங்கே போயிடலாம். வண்டி மதுரையிலேருந்து அங்கே வருது. இப்போ அந்த எங்கே போய் அந்த அம்மா நிற்கிறாங்க வரும். ஆமாம் நிறுத்திக்கிங்க ஃபஸ்ட்டு வண்டி நிறுத்திக்கிங்க. இல்லை நிறுத்திக்கிங்க அப்படி ஃபஸ்ட்டு கீழ் கோவில் வழியாக போகுதுன்னு சொன்னாங்க. இல்லை வண்டி கோயில் மதுரையிலேருந்து வருதுங்களா? வண்டி எங்கேருந்து வருதுங்க? மதுரை வண்டி இதில் பார்க்க தெரியுமா உங்களுக்கு? அனுப்பி விட்ருக்காங்களா? நேற்று இடையில சும்மா இது வீட்டில் இருந்தீங்கன்னா பிள்ளைகளை சும்மா அந்த காங்கை வரையும் போயிட்டு வர்றது, சும்மா அந்த கொடுவை வரையும் போயிட்டு வர்றது, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நம்ம என்ன மெதுவாக போயிட்டு தான் வாங்க, அர்ஜென்ட்டெல்லாம் இல்லை. சரிங்களா? என்னம்மா ஒரே சும்மா காங்கி போய் டீ விட்டுலாம் போகலாம். நம்ம நேற்று எல்லாம் காரில் போகிறீங்க, வெளியே போகிற வேலை இருந்துருக்கீங்க. காரில் போகிறீங்களா இல்லைம்மா இருட்டிருச்சு. நாங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது ரொம்ப இருட்டிடும். அப்புறம் வந்து லேட் ஆகிடுச்சு. கார் எடுக்கலாம் சொன்னால் அப்புறம் எப்படி நைட் நேரத்தில் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பகலில் ஓட்டுறதுடைய ரிஃப்ளெக்டிங் தான். நைட் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பகலில் என்ன ஓட்டுறீங்களோ அதனுடைய
படிப்படியாக நம்ம போட்டு பழகிட்டோம்னா அப்புறம் எவ்வளோ வெயிட் பார்க்கணும் பண்ணுறீங்க. கான்ஃபிடென்ட் லெவலுக்கு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கிளாஸ் அப்பே நல்லா முடிச்சிட்டீங்க. கான்ஃபிடென்ட் லெவலுக்கு அவசரமே உங்களை வந்து நான் ஓகே அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எனர்ஜி ஏற்றிக்கிறீங்க. ஏற்றிக்கலாம். அந்த என்னோட சொன்னேன் இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து நேற்று என்னோட டிரைவ் ஸ்கூல் கார்லேயே இப்படி நீங்கள் எந்த உதவியும் இவங்களை செய்யக்கூடாது, இவங்க கார் ஓட்டணும் அப்படின்ட்டாங்க. அவங்க பின்னால் உட்கார வச்சுட்டு என் சீட்டு பூரா பின்னால் தள்ளிட்டு, ஆனால் நான் காலம் மடக்கி தான் வச்சுருக்கேன்னா நீங்களே பார்த்துட்டிங்கன்னா ஓகேனா நீங்கள் நாளைக்கு கூப்பிட்டு வராதிங்க, இல்லைன்னா கூப்பிட்டு வாங்க அப்படின்னு. சரிப்பா ஓகே. அது புதுசாக ஜாயின் பண்ணுவோம். இல்லை அவங்க 15 நாள் ஓட்டி முடிச்சிட்டாங்க, 15 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எனக்காக அவங்க எங்கே இருந்துங்க, புது பஸ் ஸ்டாண்ட் தாண்டி அவங்க வீடு. அப்படி இங்கேருந்து வெளியே வந்தாங்க. இந்த லொக்கேஷன் நம்ம வேண்டிங் பண்ணிக்கலாம். பட் அங்கே உட்காந்து மட்டும் இருக்காது, இங்கே ஸ்பேஸ் ரோடு பெருசாக இருக்குது சொல்கிறேன். பட் அங்கே ரோடு சின்னதாக இருக்குது. அவங்க எனக்காக நான் இங்கே தான் வருவேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 3 டிரைவ் ஸ்கூல் போயிட்டாங்க. போயிட்டு எனக்கு நான் ஒன்றுமே பழகிங்க. அங்கே 5000 வேஸ்ட்டுங்க. சில பேர்லாம் எப்படி இப்படி அநியாயத்துக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் தப்பு சொல்லலை. அது ஒரு சிலர் அப்படி வாங்குற காசு கூட வேலை செஞ்சிடும். ஒன்றும் இல்லை, உங்களோட டிரைவிங் கோச் ஸ்ட்ரிக்டாக சொல்லி தந்தாங்க, ஏதோ சொல்லி தருவாங்க. புரியுதுங்களா? எங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு டிரைவிங் கிளாஸ் ஆர்டிஓ என்ன பண்ணாரு, ஏறினார் அந்த வண்டியில். ஏறிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒரு 2 நிமிஷம் தான் இறங்கிட்டார். இறங்கி வந்து எங்கள் வண்டியில் ஏறிட்டார். கேட்டால் வந்துட்டு அந்த வண்டியே ஸ்டார்ட் பண்ண தெரியல, என்னதான் இப்படி வந்து கூட்டிட்டு வந்து இது பண்ணுறாங்க, கொஞ்சமாக சொல்லி கொடுங்கப்பா, ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாரு அவரு. நம்ம பார்த்துக்கலாம் அவங்க 4 பேர் எப்போ முடிச்சுட்டு போனாங்கன்னு எனக்கே தெரியல. பார்த்து தவிர போதுண்டா டே அப்படின்ட்டாரு. ரொம்ப வருஷம் பழக்கம் அந்த அண்ணன் பார்த்தா அவங்க டெய்லி காலை 6 மணிக்கு கிளம்பிடுவாங்க, 6 மணிக்கு சாப்பிட வந்துடுவாங்க. 15-20 நாள் அது கிளாஸ் முடிச்சுட்டாங்க. நான் அது கரெக்டாக 15 நாள் கிளாஸ் முடிச்சுட்டாங்க. நேற்று கூட ஒரு நாள் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணிடுவேன். 2 நாள் கூட சேர்த்து எடுத்துக்கிறேன். என்ன கொஞ்சம் நம்ம பயப்படுத்திட்டே இருந்தாங்க. பயப்படுத்திட்டே இருந்தா என்ன ஆயிருக்குன்னா, அது ஒரு மாதிரி நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடும். இல்லை இன்னொரு விஷயம் வந்து எந்த சந்தேகமும் கேட்க முடியல. சந்தேகம் கேட்டோன்னு வச்சுக்கோமா, ஃபஸ்ட்டு இதை ஓட்டுன்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அப்போ இதுதான் முக்கியம். ஒன்றும் இல்லை, ரிவர்ஸே இப்போ நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு நீ ஸ்ட்ரைட்டாக ஓட்டி போனோமா, அப்போ ரிவர்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் எப்படி கேட்போம்? கேட்க மாட்டோம்ல. ஐயோ எப்படி இந்த 15 நாள் முடிஞ்சா போகுதுண்டா, வெளியிட்டா போகுதுன்ற மாதிரி ஆயிடும். எந்த கேள்வி கேட்டாலும் எப்படி அந்த சுச்சுவேஷன் கூப்பிட்டு போய் இதுதான் அப்படின்னு காட்டிடும். நான் இல்லைங்க, பசங்களே பயந்துக்கிறாங்க. ஆம்பளை பசங்களே அவங்களே வந்துட்டு எதுக்கு இவ்வளோ திட்டுறாரு அப்படின்னு. நான் வந்து எனக்கு க்ளோஸ் ஆகிட்டேனே பசங்க 4-5 நாள் கழிச்சு அவங்க நம்ம கூட செட் ஆகிட்டானேன்னா அப்போ ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் மட்டும் தான் திட்டுவேன். அப்போ பசங்க நம்ம கூட க்ளோஸாக இருக்கானுங்க, நம்ம அவனுக்கு திட்டுற அளவுக்கு நமக்கு உரிமை இருக்குங்கிறத மட்டும்தான் அப்போ திட்டுவேன். ஏன்டா டே இப்படி பண்ணி அப்போ திட்ட மாட்டேன், ஒரு மாதிரி டயர்டாக பேசுவேன். ஒரு மாதிரியாக தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். பட் எனக்கு அது முன்னாடியே திரும்ப சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை நான் ஃபீல் பண்ணேன், நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்க சொல்லிக் கொடுக்குற அப்படின்னா நிறைய சொல்கிறேன் அப்படின்னா. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவளை கூட வச்சுருக்கேன்னா 2 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். பட் இடையில 1 வருஷம் ஃபுல்லாக கேப் பண்ணிட்டேன். அவளை கூடவே இருக்கிறங்காட்டி இல்லை நீங்கள் அதை ஃபீல் பண்ணி பண்ணீங்க, எனக்கு அந்த விஷயம் பிடிச்சிதுங்க அப்படின்னாலாம் ஆஹா இப்போ இவ்வளோ பெருமைக்கு சொல்ல. இல்லை அது இன்ட்ரெஸ்ட் இல்லைனால அது செட் ஆகாதுங்க. இப்போ என் ஹஸ்பண்டும் ரொம்ப பொறுமை தான், அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டார். ஆனால் அவருனால எனக்கு சொல்லித்தர முடியல. சொல்லித்தர முடியல, அவரும் டென்ஷன் ஆகி நானும் டென்ஷன் ஆகி அப்படி ஆகிடுச்சு. அப்புறம் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவரு 4 நாளாக பசங்க வரானுங்க.
முதல் நாள் வந்து ஒரு பையன் காலைல ஒரு 1.5 மணி நேரம் இவ்வளோ காரில் ட்ராவல் பண்ணாங்க. இறங்கி முடிச்சுட்டு நான் போயிட்டு வரலான்னு சொல்கிறதுனால நான் எப்படின்னா இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்கண்ணா. நான் தலையை சுருந்துட்டு நான் ஜாலியாக உங்கள் கூட தான் இருக்கேன், என்னடா பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு. நான் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கீங்கண்ணா அப்படின்னா. ஓகே ராஜா, மிக்க நன்றி. பட் அதே பொறுமை என் ஒய்ஃப்கிட்ட எனக்கு வரல. இன்றைக்கி நானும் என் பொண்டாட்டி என் பையன் ஃபுல்லாக 4 பேர் வண்டியில் கீழே விழுந்தோம். ஸ்கூலுக்கு போகும்போது 4 பேருமே என் வீட்டு வாசல்லையே கீழே விழுந்துட்டோம். கடைக்கு போய் ஒரு ஸ்நாக்ஸ் வேணும். நான் வீட்டுக்குள்ள போனது 9 மணி, 9 அரைச்சி 9:10 அந்த ஸ்கூலில் இருக்கணும். அதுக்கே அவங்க ரெடியாகி வெளியே வந்துட்டேன், பிரச்சனை இல்லை. நான் இறங்கிட்ட செகண்டில் நான் மறுபடியும் இன்னொரு டிரைவிங் கிளாஸ் அட்டன் பண்ணணும், மறுபடியும் இன்னொரு ஆட்கா இருக்காங்க அவங்க அட்டன் பண்ணணும். நான் அந்த பிரச்சனைகளை பார்க்குறதா, இவங்க ஸ்கூலில் இறக்கி விடுறதா, மறுபடியும் ஸ்நாக்ஸ் வேணும்னு நினைக்கிறதா, இதையெல்லாம் என் மனையில் ஓடிட்டு இருக்கு. ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன். வாங்கி கொடுத்துட்டு என்ன ஒன்று வண்டியில் ஏறக்கு லேட் ஆகிடுச்சு. நான் டக்குன்னு என்ன எப்பவுமே எடுத்துனா உங்கள் அப்பா நல்லா இருக்காரா, எப்போ ஏறி உங்கள் அப்பா அப்படின்ட்டேன். டக்குன்னு எப்பவுமே சொல்லுவேன், சும்மா வாயில் வந்தாலும் அப்படியே பேசும்போது அப்படியே பேசிக்குவோம். டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், ஏறி உங்கள் அப்பான்ட்டேன். அவளை கடைக்கு வந்து 2 லேடிஸ் சிரிச்சிட்டாங்க. கடைக்கு வந்து 2 லேடிஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சிரிச்சிட்டாங்க. அது அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அதெல்லாம் கவனிக்கல. நம்ம என்ன பண்ணால் சரி நமக்கு ஸ்கூலுக்கு போகிற அர்ஜென்ட்டாச்சு, நான் இப்படி அவன் சிரிச்சதெல்லாம் கவனிக்கிறேன். நான் பாட்டுக்கு வண்டி திருப்பி கிரின்னு வந்துக்கிட்டு இருக்கேன். வண்டியில் வர என்னன்ட்டா ஒரு மாதிரியாக சண்டைச்சிக்கிட்டு ஒரு வார்த்தை, என்ன சத்தமாக இன்னும் இப்படி பேசுகிறேன் அப்படி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியாக பேசவும் எனக்கு டக்குன்னு மண்டையில் ஏறி முதல்ல ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன். இது வேறு ஒரு மாதிரி சொல்ல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டேன், எப்பவுமே ஃப்ரெண்டு பிரேக் பிடிக்க மாட்டேன். என் நேரத்துக்கு அந்த ப்ரெஷரை திரும்ப ஸ்பீடுக்கு டக்குன்னு பிரேக் பிடிச்சிட்டேன். ஃப்ரெண்டு பிரேக் பிடிக்கும் மண்ணுக்கு அதுக்கு சரிச்சு குடும்பமே கீழே விழுந்து டக்குன்னு 2 பேர் வந்தாங்க, இறக்கி விட்டாங்க, பிள்ளையை தூக்கிட்டாங்க, நான் தூக்கிட்டேன், வண்டி தூக்கிட்டாங்க, நிறுத்திட்டோம். அதனால் என்னடா ஒரு இவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கிற ஆளே டென்ஷன் ஆகிறோன்னா அப்போ யோசிச்சு பாருங்க அந்த வார்த்தை நம்மளை எவ்வளோ இது பண்ணியிருக்குன்னு. நம்ம அவ்வளோ சீக்கிரம் வீட்டில் டென்ஷன் ஆக மாட்டோம், பட் ஆகிட்டா அது உச்சகட்டமாயிரும். நேராக போயிடலாம். நமக்குன்னு ஒரு சின்ன கோஆப்ரேட் இல்லைங்கும் போது அது நமக்கு அது நம்மள அறியாமல் அது டக்குன்னு ப்ரெஷர் ஆகிடும். ஏன்னா நான் 9 o'clock உள்ளே போகிறேன், 8:50க்கு அவங்க வெளியே வந்து எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது. 8 o'clock வந்து போகலாம், அவ்வளோதான். எல்லாத்துக்கும் நம்மளே எதிர்பார்க்கணுங்களா, அது ஒன்று மட்டும் ஏற்ற முடியும். நான் ட்யூன் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களையே எவ்வளோ தூரம் ட்யூன் பண்ணேன், அப்போ அவங்கள எவ்வளோ தூரம் ட்யூன் பண்ணுவேன். நானும் ட்யூன் பண்ணி திருப்பி எல்லா சுச்சுவேஷனுக்கும். இன்னைக்கு கூட இப்போ 2 வீலர் எடுத்து அந்த டிரைவிங் கிளாஸ் போகிறேன். சாமி நீ போ, நான் வரேன் அப்படிங்கிறேன். என்னால் ஓட்ட முடியல. அப்படின்னு சொல்லி வண்டியை கீழே இறக்கி கொடுத்து தாண்டி விட்டேன். அப்புறம் தான் போனேன். எனக்கு ரொம்ப ஆசை முன்னாடி வண்டி ஓட்டணும், கூட அவ கூட சுற்றணும், அவங்க அப்படியே இருக்கணுன்றது நமக்கு ரொம்ப ஆசை. அது டக்குன்னு அதை ஏற்று சாவி கொடுத்து ஓட்டுமான்னா நானா முடியாதுங்க அப்படிமாடா. நமக்கு அப்படியே டக்குன்னு பெட்ரோலை நெருப்பு வச்சா எப்படி இருக்கும், கற்பூரம் பெட்ரோலும் டக்குன்னு இப்படின்னா டக்குன்னு பிடிச்சிடும். நமக்கு அந்த விஷயம் வந்து டக்குன்னு பிடிச்சிடும். அவங்க சூழ்நிலை என்னவோ, பட் நம்மளோட எதிர்பார்ப்பு அவங்க விட்டா நல்லா இருக்கும். அவள் வண்டி விட்டா நான் தூங்கிடுவேன். வேறு யார் வண்டி விட்டா அவனை தூங்க மாட்டேன். வீட்டில் அவள் வண்டி விட்டா தூங்கிடுவேன். ஏன்னா அவளுக்கு கரெக்டாக போவா, அந்த இடம் அந்த இடத்துல இழுத்துணும்னு நினைப்பான். அவ்வளோ சம்பந்தமாக யாரையும் ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேறு வண்டி போகிறாங்க. எனக்கு எல்லா காரும் ஓடிக்கும். அதுபோக நான் என் ஃப்ரெண்டு ஒன்று தார், ஸ்கார்பியோ ரெடி தான் இருப்பான். அவன் ஹைட்டுக்கு அந்த கார் இருக்கு.
கார் ஹஸ்பண்ட் வச்சுருப்பாங்க, கொடுக்கவே மாட்டாருங்கண்ணா, தரவே மாட்டாருங்கண்ணா அப்படிம்பாங்களா. எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது, என்னடா நம்ம இத்தனை வண்டி வச்சுருக்கோம், கொடுக்குறோம், ஓட்ட மாட்டேங்கிறா, இங்கே வண்டியை வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், எவ்வளோ ஹஸ்பண்ட்ஸ் தர மாட்டாங்க தெரியுங்களா? தரவே மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, அதாவது நீ செகண்ட் வண்டி கூட இது வரைக்கும் இந்த எக்ஸல் நிற்கி பார்த்தீங்களா, இவ்வளோ நடு ரோட்லேயே போங்க, தப்பு இல்லை, நீங்கள் பின்னால் பார்க்காதீங்க, நடு ரோட்லேயே போங்க. அவங்க நின்று தான் ஆகணும். இப்போ திருப்பி சர்டிஃபிகேட் போட்டு திருப்பி அவங்க நின்று தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அண்ணா நான் இன்னும் ராக்கியவாடி சிக்னல் நிற்கிறேன், அண்ணா எங்கே இருக்கீங்கண்ணா? அப்படியே வரீங்களா? பார்த்து நான் ராக்கியவாடி சிக்னல் வந்துட்டுங்களா? ஓகே, சிக்னல் தான் வந்துடுறேன் நான். இல்லை, நான் டூ வீலரில் இருக்கேன். இது டூ வீலரில் அவங்க ஓன் கார் டிரைவிங் இருக்கேன். ஆமாங்க 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 லெஃப்ட் சைடில். ஆமாம் இருக்குது தெரியும். ஓகே ஓகேண்ணா வந்துடலாம். ஓகேண்ணா வந்துடலாம். கொஞ்சம் முன்னால் போயிட்டு நீங்கள் இன்னும் முன்னால் போகிறனால போய்க்கலாம், இல்லை இங்கேயே ரைட் திருப்பினா அது திருப்பிக்கலாம். உங்களுக்கு அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, அது நீங்கள் நிதானமாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும். ரைட்டில் போகிறீங்களா, போயினோன்னா ஃபுல்லாக லெஃப்ட்டு மாற்றிக்கணும். அப்படி மூவ் பண்ணிங்கன்னா முன்னால் போகணும். அவ்வளோ நிறுத்திக்கணும். இப்போ ரிவர்ஸ் கீர் போட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு வண்டி கரெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டேரிங் திருப்பி தான் வச்சுருக்கோம், கரெக்டுங்களா? மூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு வந்துடும். நீங்கள் லெஃப்டே மாற்றி வருதுங்களா? இங்கே வண்டி ஸ்டடி ஆகும்போது நிறுத்திட்டு ஸ்டேரிங் ஸ்டடி, அவ்வளோ நிறுத்திக்கிங்க. அப்படியே ஸ்டேரிங் ஸ்டடி பண்ணி இன்னொரு சுற்றி, அவ்வளோதான். அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா வண்டி ரிவர்ஸ் அழகாக வந்துடும். ஃபீல் புரியுதுங்களா? உங்களுக்கு உங்கள் சூழ்நிலை நீங்கள் இப்படி போய் இப்படி வரலாம், நீங்கள் இப்படி போய் இப்படி வரலாம், அது உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் அதை ஃபீல் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஓகே ஓகேங்களா? ஃபீல் ஓகே தானே?